ஒரு யூடியூப் சேனல்லேருந்து நீங்கள் லட்சக்கணக்கில் சம்பாதிக்கணும்னா ஃபஸ்ட்டு உங்கள் சேனல் மானிட்டைசேஷன் வாங்கியிருக்கணும். ஆனால் ஒரு சேனலுக்கு மானிட்டைசேஷன் எப்போ கிடைக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஃபஸ்ட்டு 1000 சப்ஸ்கிரைபர்ஸ் வந்துருச்சா, அதுக்கப்புறம் 4000 வாட்ச் ஹவர்ஸ், இது 2 வந்துருச்சுன்னா உங்களோட சேனல் மானிட்டைஸ்ட். அதுக்கப்புறமா உங்கள் சேனல்லேருந்து நீங்கள் பணம் சம்பாதிக்க ஆரம்பிக்கலாம். ஸோ ஒரு யூடியூப் சேனல் ஆஸ் அ பிகினர் எப்படி கிரியேட் பண்ணி அதுலேருந்து லட்சக்கணக்கில் சம்பாதிக்கிறது, அதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஹலோ அண்ட் வெல்கம் டு ஃப்ரீடம் தமிழ் யூடியூப் சேனல். நான் நட்டாலியா. இன்னைக்கு நம்ம ஒரு யூடியூப் சேனலை ஃப்ரம் ஸ்க்ராச், ஃப்ரம் ஜீரோ எப்படி உருவாக்குறது, அதுலேருந்து எப்படி லட்சக்கணக்கில் பணம் சம்பாதிக்க ஆரம்பிக்கிறது, அந்த மாதிரி டீட்டெயில்ஸை டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் ஒரு யூடியூப் சேனல்னா என்ன மற்றும் எத்தனை விதமான யூடியூப் சேனல் இருக்குன்னு நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் யூடியூப்னா என்ன? யூடியூப் வந்து ஒரு ஃப்ரீ வீடியோ ஷேரிங் பிளாட்ஃபார்ம். அதாவது கூகுளுக்கு அடுத்தது இதுதான் செகண்ட் பெஸ்ட் சர்ச் இன்ஜின். அண்ட் இந்த யூடியூப்ல வந்துட்டு உங்களுக்கு ஒரு அக்கௌண்ட் வேணும்னா நீங்கள் ஒரு ஜிமெயில் அக்கௌண்ட் இருந்தால் போதும். அதாவது உங்கள் ஜிமெயில் ஐடியை வச்சு நீங்கள் வந்துட்டு யூடியூப்ல ஒரு அக்கௌண்ட்டை கிரியேட் பண்ணலாம். அண்ட் யூடியூப்ல 2 விதமான யூசர்ஸ் இருக்காங்க. ஒன்று பார்த்தீங்கன்னா கிரியேட்டர்ஸ், இன்னொருத்தவங்க வந்துட்டு வியூவர்ஸ். கிரியேட்டர்ஸ் யாருன்னு கேட்டிங்கன்னா யூடியூப் வீடியோஸ்லாம் பண்ணி அப்லோட் பண்ணுறவங்க. அண்ட் வியூவர்ஸ் யாருன்னு கேட்டிங்கன்னா அந்த வீடியோஸை பார்க்குறவங்க. அண்ட் யூடியூப்ல நீங்கள் எந்த மாதிரி விஷயம்லாம் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, ஒரு வீடியோவை பார்க்கலாம், அண்ட் அந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா அதை நீங்கள் லைக் பண்ணலாம், அங்கேயே நீங்கள் கீழே கமெண்ட் பண்ணி மித்தவங்க கூட இன்ட்ராக்ட் பண்ணலாம். அந்த வீடியோ வந்து நீங்கள் வேற யாருக்கா ஷேர் பண்ணணும், வாட்ஸ்அப் மூலியமாவோ இல்லை ஃபேஸ்புக் மூலியமாவோ நீங்கள் அதுவும் பண்ணலாம். அண்ட் இப்போ யூடியூப் வந்துட்டு ஒரு புது ஃபீச்சரும் உருவாக்கியிருக்காங்க. என்னன்னு கேட்டிங்கன்னா யூடியூப் ஷார்ட்ஸ். எப்படி டிக்டாக் வீடியோஸ் இந்த 30 செகண்ட்ஸ் வருது, எப்படி இந்த இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ் வருது, அதே மாதிரி நீங்கள் யூடியூப்ல இப்போ ஷார்ட்டாக 30 செகண்ட்ஸ் வீடியோஸ் கூட நீங்கள் போஸ்ட் பண்ணலாம். ஓகே, யூடியூப் பற்றி இவ்வளோ கேட்டாச்சு. இப்போ இந்த யூடியூபோட ஐடியா எப்படி வந்துச்சுன்னு கேட்டிங்கன்னா 3 பேருக்கு வந்துச்சு. அதாவது ஃபார்மர் பேபால் எம்ப்ளாயீஸ். யாருன்னு கேட்டிங்கன்னா ஸ்டீவ் சென், சாட் ஹர்லி அண்ட் ஜாவத் கரீம். இவங்க 3 பேரும் வந்துட்டு ஒரு டின்னர் பார்ட்டி போகும்போது அங்கே தான் வந்து உங்களுக்கு இந்த ஐடியா வந்துச்சு. இந்த மாதிரி ஒரு யூடியூப், அதாவது எப்படி ஒரு வீடியோ ஷேர் பண்ணலாம், இந்த மாதிரி ஒரு பிளாட்ஃபார்ம் பண்ணலாம் அப்படின்னு ஒரு ஐடியா அவங்களுக்கு வந்திருக்கு. ஸோ 2005 வேலண்டைன்ஸ் டே அப்போ யூடியூப் வந்துட்டு அவங்களோட ஒஃபிஷியல் பேட்டா வெர்ஷனை வந்துட்டு லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த 2005லே வந்துட்டு யூடியூப் வந்துட்டு அவங்களோட ட்ரேட்மார்க், அவங்களோட லோகோ, அவங்களோட டொமைன் அதெல்லாம் வந்துட்டு ரெஜிஸ்டர் பண்ணுறாங்க. அண்ட் ரெஜிஸ்டர் பண்ணக்கப்புறம் மே 2005 வந்துட்டு அவங்க ஃபர்ஸ்ட் வீடியோ வந்து அப்லோட் பண்ணுறாங்க. யூடியூபோட ஃபர்ஸ்ட் எவர் வீடியோ வந்துட்டு நம்ம பெருசாலாம் இருக்கும்னு நினைப்போம், பட் அப்படி இல்லை. யாருன்னு கேட்டிங்கன்னா ஜாவத் கரீம். ஜாவத் கரீம் வந்து ஒரு ஜூவில் இருக்காரு. அவர் வந்து ஒரு எலிஃபென்ட்டோட ட்ரங்கை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்காரு. அதுதான் வந்து யூடியூப்லேயே இருக்க ஃபர்ஸ்ட் வீடியோ. இது வெறும் 19 செகண்ட்ஸ் வீடியோ தான். அண்ட் இந்த வீடியோட பேர் மீ அட் தி ஜூ. இதுதான் யூடியூபோட ஃபர்ஸ்ட் எவர் வீடியோ. அதுக்கப்புறம் செப்டம்பர் 2005ல யூடியூப்ல ஒரு வீடியோ வந்துட்டு 1 மில்லியன் வியூஸ் ஹிட் ஆகுது. எந்த வீடியோன்னு கேட்டிங்கன்னா நைக்கி ஆட். அதில் வந்துட்டு நம்ம பிரேசிலியன் சாக்கர் பிளேயர் ரொனால்டோ வந்துட்டு ஒரு பேர் ஆஃப் கோல்டன் பூட்ஸ் வாங்குறாரு. அந்த வீடியோ வந்துட்டு நைக்கி ஆட். அதுதான் வந்துட்டு யூடியூப்லேயே ஃபர்ஸ்ட் எவர் 1 மில்லியன் ஹிட் வாங்கின வீடியோ. டிசம்பர் 15, 2005ல வந்துட்டு யூடியூப் வந்து அவங்க ஒஃபிஷியல் அந்த பேட்டா வெர்ஷன்லேருந்து லான்ச் அவுட் ஆகிறாங்க. ஆனக்கப்புறம் கூகுள் வந்து இந்த யூடியூப் வந்து பார்த்துட்டு இதுதான் வந்துட்டு நெக்ஸ்ட் ஸ்டெப் இந்த இன்டர்நெட் ஜென்ரேஷன் அப்படின்ட்டு அவங்க நேம் பண்ணிவிட்டு கூகுள் வந்து யூடியூப்பை அக்வயர் பண்ணுறாங்க. மே 2007 அப்போ யூடியூப் வந்துட்டு அவங்க பார்ட்னர் ப்ரோக்ராம் வந்துட்டு இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. பார்ட்னர் ப்ரோக்ராம் என்னன்னு கேட்டிங்கன்னா, நம்ம கிரியேட்டர்ஸ், நம்ம பீப்புள் எல்லாமே வந்துட்டு ஒரு வீடியோ போட்டு அதுலேருந்து நம்ம பணம் சம்பாதிக்கலாம் அப்படின்ற ஒரு ஃபீச்சரை வந்து அவங்க இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. யூடியூப்பை நீங்கள் ஓப்பன் பண்ணாலே அதில் நீங்கள் ஒரு கிரியேட்டராக இருக்கீங்க அப்படின்னா அதில் நிறைய ஃபீச்சர்ஸ் மற்றும் சேனல் கஸ்டமைசேஷன் இருக்குது. ஃபீச்சர்ஸ் என்னன்னு கேட்டிங்கன்னா யூடியூப்பில் என்னென்ன ஃபீச்சர்ஸ் இருக்குது, நீங்கள் எதெல்லாம் யூஸ் பண்ணி உங்கள் சேனலை வளர வைக்கலாம். ஸோ அந்த மாதிரியான ஃபீச்சர்ஸ் என்னென்னு இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட்டு நீங்கள் யூடியூப் ஓப்பன் பண்ணோன்னே நீங்கள் யூடியூப் ஹோம் பேஜில் லேண்ட் ஆவீங்க. ஸோ இதுதான் ஒரு பேசிக் யூடியூப் ஹோம் பேஜ். ஸோ இங்கே மேலே பார்த்தீங்கன்னா நிறைய கேட்டகரிஸ் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் டேராட், மிக்ஸஸ், இல்லை ஹை இன்டென்சிட்டி இன்டர்வல் ட்ரைனிங். இதெல்லாம் என்னென்னு கேட்டிங்கன்னா கேட்டகரிஸ், என்னென்ன கேட்டகரிஸில் என்ன வீடியோஸ் இருக்குது. ஸோ இது ஏன் இங்கே காமிக்குதுன்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் வந்து இதெல்லாம் சர்ச் பண்ணியிருப்பீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இது என்னோட பர்சனல் சேனல். ஸோ இங்கே வந்துட்டு நான் மோஸ்ட்டாக வந்துட்டு ஹாரோஸ்கோப் பற்றியோ இல்லை வந்து ஃபிட்னஸ் பற்றியோ இல்லை வந்துட்டு ஆஸ்ட்ரானமி இல்லை இது மியூசிக், கேம் ஷோஸ், இந்த மாதிரி தான் நான் வீடியோஸ் பார்ப்பேன். ஸோ அதுக்கு ஏற்ற மாதிரி இந்த யூடியூபே வந்துட்டு நீங்கள் எதெல்லாம் உங்களுக்கு காமிச்சா நீங்கள் கண்டிப்பாக கிளிக் பண்ணுவீங்க அந்த மாதிரி வீடியோஸ் உங்களுக்கு இந்த ஹோம் பேஜில் காமிக்கும். ஸோ அப்படியே கீழே நீங்கள் ஸ்க்ரால் பண்ணி போனீங்கன்னா இது வரைக்கும் நீங்கள் பார்த்த வீடியோஸ் ப்ளஸ் எதெல்லாம் உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும்னு யூடியூப் தோணுதோ அந்த வீடியோஸ் எல்லாத்தையுமே வந்துட்டு உங்கள் ஹோம் பேஜில் காமிக்கும். அடுத்த டேப் என்னன்னு கேட்டிங்கன்னா எக்ஸ்ப்ளோர். ஸோ எப்படி இப்போ ஹோம் பேஜில் வந்துட்டு உங்களுக்கு பிடிச்ச வீடியோஸை காமிக்குதோ, எக்ஸ்ப்ளோர் பேஜில் வந்து நீங்களாக போய் தேடலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ட்ரெண்டிங் டேப்ல வந்து எதை வீடியோஸ்லாம் ட்ரெண்டிங்காக இருக்கோ அதெல்லாம் வந்து இங்கே காமிக்கும். இல்லைன்னா நம்ம இன்னொரு லேர்னிங் டேப் நீங்கள் இப்போ அனுக்குனீங்கன்னா
லேர்னிங் வீடியோஸில் எதெல்லாம் வந்துட்டு ட்ரெண்டிங்காக இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் லேர்னிங் டேப், இங்கே வந்து எந்த வீடியோஸ்லாம் ட்ரெண்டிங்காக இருக்குது அது எல்லாமே நீங்கள் லேர்னிங் டேப்பில் பார்க்கலாம். இப்போ எக்ஸ்ப்ளோருக்கு அடுத்த ஆப்ஷன் என்னென்னு கேட்டிங்கன்னா சப்ஸ்கிரிப்ஷன்ஸ். இது என்னென்னு கேட்டிங்கன்னா இது வரைக்கும் எந்தெந்த சேனலை நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கோம். இப்போ நீங்கள் ஏதாவது ஒரு சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கீங்க, ஒரு மியூசிக் சேனலோ இல்லை ஒரு குக்கிங் சேனலோ இல்லை ட்ராவல் சேனலோ, எதெல்லாம் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கீங்களோ அந்த வீடியோஸ்லாம் வந்து இந்த டேப்பில் உங்களுக்கு காமிக்கும். நெக்ஸ்ட் டேப் என்னென்னு கேட்டிங்கன்னா லைப்ரரி. லைப்ரரிக்குள்ளே நிறையா சப் செக்ஷன்ஸ் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் ஃபஸ்ட்டு ஹிஸ்ட்ரி, அதாவது இது வரைக்கும் நம்ம எந்த வீடியோஸ்லாம் பார்த்துருக்கோம். சப்போஸ் நீங்கள் வந்துட்டு ஒரு வீடியோ பார்த்துட்டு இருந்தோம் நேற்றுக்கு நான், பட் எனக்கு ஞாபகம் இல்லை இப்போ எந்த வீடியோன்னு அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் ஹிஸ்ட்ரி டேப்பில் போய் நீங்கள் என்ன வீடியோ பார்த்துட்டு இருந்தீங்களோ அதை நீங்கள் கண்டுபிடிக்கலாம். ஹிஸ்ட்ரி டேப்பில் வந்துட்டு நீங்கள் கீழே போனீங்கன்னா வாட்ச் லேட்டர், அதாவது எந்த வீடியோஸ்லாம் வந்துட்டு நீங்கள் வந்துட்டு சேவ் பண்ணி வச்சுருக்கீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு வீடியோ பார்த்துட்டு இருந்தீங்க, பட் அதை பார்க்கறதுக்கு உங்களுக்கு இப்போ டைம் இல்லை, இல்லைனா நீங்கள் இன்னும் கொஞ்சம் நாள் கழிச்சு அதை பார்க்கணுன்னு ஆசைப்படுறீங்க. அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணலான்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இந்த வீடியோ வந்து நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க, இங்கே ஷேர் பட்டனுக்கு பக்கத்தில் இந்த 3 டேஷ் போட்டு ஒரு ப்ளஸ் சைன் இருக்குது தெரியா, அதை வந்து நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா இங்கே வாட்ச் லேட்டர்னு ஒரு செக்ஷன் இருக்கும். ஸோ நீங்கள் அதை வந்துட்டு இப்படி டிக் மார்க் கொடுத்துட்டு, ஸோ இது இப்போ சேவ் டு வாட்ச் லேட்டர். அப்போ என்ன அர்த்தம்னா இந்த வீடியோ வந்து சேவ் பண்ணி இருக்கும், நீங்கள் மறுபடியும் போய் அந்த டேப்பில் கிளிக் பண்ணி இந்த வீடியோ நீங்கள் எப்போ வேணால் பார்த்துக்கலாம். ஒரு யூடியூப் சேனல் நீங்கள் வீடியோ போட போகிறீங்க அப்படின்னா 3 ஸ்டேஜை நீங்கள் கடந்து போகணும். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ப்ரீ ப்ரொடக்ஷன், ப்ரொடக்ஷன் மற்றும் போஸ்ட் ப்ரொடக்ஷன். ஸோ இது 3 என்னென்னு நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ஸோ ஸ்டெப் 1 வீடியோ ஸ்ட்ராட்டஜி. ஸோ நீங்கள் போடுற வீடியோ வந்துட்டு யாரை டார்கெட் பண்ணி போடுறீங்க, உங்கள் வீடியோவோட கான்செப்ட் என்ன, நீங்கள் போட போகிற வீடியோ வந்து உங்கள் டார்கெட்டட் ஆடியன்ஸ்க்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்குமா, இதை நீங்கள் எப்படிலாம் ப்ரொமோட் பண்ண போகிறீங்க, எங்கெல்லாம் நீங்கள் ப்ரொமோட் பண்ண போகிறீங்க, இந்த மாதிரி கொஸ்டின்ஸ்லாம் ஃபஸ்ட் நீங்கள் வந்து கேட்டுக்கணும். இதெல்லாம் நீங்கள் ரிசர்ச் பண்ணி வச்சுக்கணும். ஏன்னா ஃபஸ்ட் எடுத்தோடனே ஒரு சேனல் ஆரம்பித்தோடனே ஒரு வீடியோ போட போகிறீங்க அப்படின்னா ஃபஸ்ட் உங்கள் நீஷ் வந்து ரொம்பவே முக்கியம். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ஹோல் மாடியூலுக்கு நம்ம நீஷ் வந்து மேக்கப்னே வச்சுப்போம். ஸோ நீங்கள் மேக்கப் பற்றி ஒரு வீடியோ போட போகிறீங்க. ஸோ எந்த மாதிரி மேக்கப் லுக்ஸ் வந்து இப்போ ட்ரெண்டிங்காக இருக்குது, யார் வந்து என்ன சர்ச் பண்ணுறா, சப்போஸ் ஏதாவது புது மேக்கப் லுக் வந்து மார்க்கெட்டில் இருக்கா, அதை பற்றி நிறைய பேர் சர்ச் பண்ணுவாங்க இல்லையா, அதெல்லாம் சர்ச் பண்ணுறாங்களா, இது போட்டால் வந்து நிறைய பேர் பார்ப்பாங்களா, இந்த மாதிரி ரிசர்ச்லாம் ஃபஸ்ட்டு நீங்கள் வீடியோ ஸ்ட்ராட்டஜி, அதாவது ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பில் நீங்கள் பண்ணணும். இது நீங்கள் வீடியோ ஸ்ட்ராட்டஜி முடிவு பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்கள் ஸ்டெப் 2க்கு நகரலாம். ஸ்டெப் 2 என்னென்னு கேட்டிங்கன்னா ஸ்கிரிப்ட். ஸோ நீங்கள் ஃபஸ்ட் வந்து மேக்கப் பற்றி ஒரு வீடியோ போட போகிறேன், இதுதான் என் ஸ்ட்ராட்டஜி, ஒரு புது லுக் மார்க்கெட்டில் வந்திருக்கு, இந்த லுக் வந்து நான் ஷூட் பண்ணி என்னோட ஆடியன்ஸ்க்கு போட போகிறேன், நீங்கள் டிசைட் பண்ணிட்டீங்க. இப்போது ஸ்கிரிப்ட், நீங்கள் அந்த வீடியோவில் என்னெல்லாம் பேச போகிறீங்க, என்னெல்லாம் கான்டென்ட் கொடுக்க போகிறீங்க, என்னெல்லாம் எங்கெல்லாம் பேச போகிறீங்க, உங்களோட இன்ட்ரோ அவுட்ரோ, இந்த மாதிரியான ஸ்கிரிப்டை வந்து நீங்கள் கிளியராக எழுதி வச்சுக்கணும். ஸ்கிரிப்ட் ஏன் முக்கியம்னு கேட்டிங்கன்னா உங்கள் வீடியோ ஆரம்பிச்சக்கப்புறம் நீங்கள் வந்து தப்பு பண்ணக்கூடாது. ஸோ நீங்கள் ஸ்கிரிப்ட் வந்து கிளியராக அவுட்ரோ இன்ட்ரோ, நான் இதுதான் பேச போகிறேன், இந்த டைமுக்கு இவ்வளோ பேசுவேன், இந்த டைமில் இது நடக்கும் அப்படின்னு நீங்கள் ஸ்கிரிப்டை வந்து கிளியராக எழுதி வச்சுக்கணும். ஸோ நீங்கள் ஸ்கிரிப்டை எழுதி வச்சக்கப்புறம் ஸ்டெப் 3 என்னென்னு கேட்டிங்கன்னா ப்ரீ ப்ரொடக்ஷன். அதாவது உங்கள் வீடியோக்கு தேவையான எக்யூப்மெண்ட், உங்கள் வீடியோக்கு தேவையான மேக்கப் மெட்டீரியல்ஸ் என்னெல்லாம் யூஸ் பண்ண போகிறீங்க, லைட்ஸ் வேணுமா, என்ன மாதிரி அவுட்ஃபிட் யூஸ் பண்ண போகிறீங்க, என்ன மாதிரி நீங்கள் மேக்கப் போட போகிறீங்க, இந்த மாதிரியான ஐட்டம்ஸ், மெட்டீரியலிஸ்டிக் ஐட்டம்ஸ்லாம் நீங்கள் ரெடி பண்ணி வச்சுக்கணும். அதுதான் வந்து ஸ்டெப் 3 விச் இஸ் ப்ரீ ப்ரொடக்ஷன். ஏன்னு கேட்டிங்கன்னா வீடியோ ஆரம்பிச்சக்கப்புறம் நீங்கள் போய் உங்கள் மேக்கப் தேடுறதோ இல்லை வந்துட்டு ஒரு கோம் தேடுறதோ இல்லை ஒரு லிப்ஸ்டிக் தேடுறதோ இருக்கக்கூடாது. நீங்கள் வந்து ஒரு இடத்துல உட்காந்துட்டிங்கன்னா உங்கள் முன்னாடி எல்லாமே இருக்கணும், உங்கள் வீடியோக்கு எல்லாமே ரெடியாக இருக்கணும். வீடியோ ஆரம்பிச்சக்கப்புறம் நீங்கள் அங்கிட்ட இங்கே நவுந்துட்டு இல்லை வந்து பாஸ் பண்ணி ப்ளே பண்ணிவிட்டு இல்லை நீங்கள் எந்திரிச்சு போயிட்டு உங்கள் திங்ஸ் எடுத்துகிட்டு வந்து இதெல்லாம் வந்துட்டு உங்கள் வீடியோ ப்ரொடக்ஷன் அந்த குவாலிட்டி வந்து கம்மியாக ஆகிடும். ஸோ எப்போவுமே வந்துட்டு ப்ரீ ப்ரொடக்ஷன் ஸ்டெப்பில் வந்து நீங்கள் எல்லாமே ரெடியாக வச்சுக்கோங்க. இப்போ யூடியூப்பில் யார் வேணால் எது வேணால் அப்லோட் பண்ண முடியாது. சில ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் கண்டிப்பாக இருக்குது. ஏன்னா இங்கேருந்து நீங்கள் பணம் சம்பாதிக்க போகிறீங்க அண்ட் மில்லியன் ஆஃப் மக்கள் வந்துட்டு உங்கள் வீடியோஸை பார்க்க போகிறாங்க. அதனால் ஃபஸ்ட் நீங்கள் யூடியூபோட பாலிசிஸ் அண்ட் கம்யூனிட்டி கைட்லைன்ஸ் பற்றி கற்றுக்கலாம். ஸோ யூடியூப்பில் நீங்கள் எது யூஸ் பண்ணனாலுமே நீங்கள் ஃபஸ்ட்டு அவங்களோட பாலிசிஸ் அண்ட் கம்யூனிட்டி கைட்லைன்ஸை கண்டிப்பாக ஃபாலோ பண்ணியே ஆகணும். சப்போஸ் நீங்கள் ஒரு வீடியோ அப்லோட் பண்ணுறீங்க அண்ட் அது வந்துட்டு அவங்க கம்யூனிட்டி கைட்லைன்ஸ்க்கு எகெயின்ஸ்டாக இருக்குது அப்படின்னா உங்களுக்கு ஒரு ஃபர்ஸ்ட் வார்னிங் தருவாங்க, அதாவது ஃபர்ஸ்ட் வயலேஷன். அண்ட் அதுக்கப்புறமும் நீங்கள் அதை வந்து ரெக்டிஃபை பண்ணாமல் அப்படியே விட்டுருந்தீங்கன்னா உங்களுக்கு அதுக்கப்புறம் கம்யூனிட்டி கைட்லைன்ஸ் ஸ்ட்ரைக் அப்படின்னு தருவாங்க. ஸோ ஒரு கம்யூனிட்டி கைட்லைன் ஸ்ட்ரைக் நீங்கள் வாங்கிட்டீங்க 90 டேஸில் அப்படின்னா நீங்கள் அடுத்த 1 வீக்குக்கு எந்த விதமான வீடியோவும் போஸ்ட் பண்ண முடியாது, எந்த தம்ப்நெயில்ஸ் இல்லை டைட்டில் டிஸ்கிரிப்ஷன் இல்லை லைவ் ஸ்ட்ரீம் இந்த மாதிரியான ஃபீச்சர்ஸ் நீங்கள் யூஸ் பண்ண முடியாது ஒன் வீக்குக்கு. அண்ட் நீங்கள் வந்துட்டு அந்த ஃபர்ஸ்ட் ஸ்ட்ரைக் வாங்கினக்கப்புறம் நீங்கள் செகண்ட் ஸ்ட்ரைக் வாங்கியிருக்கீங்க
அதே 90 டேஸில் அப்படின்னா நீங்கள் 90 டேஸ்க்கு அப்புறம் செகண்ட் ஸ்ட்ரைக் வாங்கினதுக்கப்புறம் நீங்கள் 2 வீக்ஸ்க்கு மறுபடியும் லைவ் ஸ்ட்ரீமோ இல்லை ஒரு வீடியோ அப்லோட் பண்ணுறதோ இல்லை தம்ப்நெயில் அப்லோட் பண்ணுறதோ இந்த மாதிரியான நீங்கள் ஃபீச்சர்ஸ்லாம் நீங்கள் யூஸ் பண்ண முடியாது. அண்ட் அதே 90 டேஸில் நீங்கள் 3rd ஸ்ட்ரைக் வாங்குறீங்க அப்படின்னா உங்கள் சேனல் வந்து டெர்மினேட் ஆகிடும். ஸோ எப்போவுமே இந்த கம்யூனிட்டி கைட்லைன்ஸ் அண்ட் பாலிசிஸ் வந்து கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள். இதை வந்துட்டு ஈஸியாக எடுத்துக்காதீங்க. கடைசியாக ஒரு சேனலை க்ரியேட் பண்ணியாச்சு. இப்போ இந்த சேனலுக்கு எப்படி நம்ம நிறையா சப்ஸ்கிரைபர்ஸை கொண்டு வருது, எப்படி நிறைய வியூவர்ஸை கொண்டு வருது, கஸ்டமர்ஸை எப்படி என்கேஜ் பண்ணி வச்சிருக்குது, வாங்க பார்த்து கற்றுக்கலாம். ஃபர்ஸ்ட் நம்பர் 1, நீங்கள் வந்துட்டு ஒரு புது சேனலாக க்ரியேட் பண்ணியிருக்கீங்க, இது வரைக்கும் வீடியோஸே அப்லோட் பண்ணலை அப்படின்னா வெல் அண்ட் குட். பட் நீங்கள் ஆல்ரெடி ஒரு சேனல் வச்சுருக்கீங்க, அதில் வந்து நீங்கள் ரேண்டமாக வீடியோஸ் போஸ்ட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு உங்கள் அக்கௌண்ட்டை க்ளீன் பண்ணுங்கள். ஏன்னா புதுசாக ஒரு சப்ஸ்கிரைபர் வரும்போது நீங்கள் சப்போஸ் வந்துட்டு ரேண்டமாக வந்துட்டு ஒரு ட்ராவல் வீடியோ, அப்புறம் ஒரு வந்துட்டு ஏதோ சாப்பிட்ற மாதிரி ஒரு வீடியோ, அப்புறம் ஒரு ஃபிட்னஸ் மாதிரி ஒரு வீடியோ, இதெல்லாம் நீங்கள் ரேண்டமாக போஸ்ட் பண்ணியிருந்தீங்கன்னா வரவங்க வந்துட்டு உங்களை டக்குன்னு ஃபாலோ பண்ண மாட்டாங்க. ஏன்னா வந்துட்டு சப்போஸ் நான் இப்போ ஃபேஷன் பார்த்து தேடிட்டு இருக்கேன் அப்படின்னா நான் ஃபேஷன் பேஜாக தான் போய் ஃபாலோ பண்ணுறேன். ரேண்டமாக எதாவது போட்டிருக்காங்க அதில் வந்து ஒரு வீடியோ மட்டும் ஃபேஷன் அப்படின்னா நான் கண்டிப்பாக அந்த சேனலை ஃபாலோ பண்ண மாட்டேன். ஸோ எப்போவுமே வந்துட்டு உங்கள் நீஷ் என்ன, நீங்கள் என்ன கேட்டகரி சூஸ் பண்ணியிருக்கீங்க, அதுக்கு ஏற்ற மாதிரியான வீடியோஸ் மட்டுமே உங்கள் சேனலில் போஸ்ட் பண்ணுங்கள். பட் சப்போஸ் நீங்கள் ஒரு லைஃப் ஸ்டைல் சேனல் வச்சுருக்கீங்க அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக அதில் பிளேலிஸ்ட் க்ரியேட் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் லைஃப் ஸ்டைல் சேனலுக்கு அடியில் நீங்கள் ஃபுட் அப்படின்னு ஒரு பிளேலிஸ்ட் க்ரியேட் பண்ணிவிட்டு அதில் சாப்பாடை பற்றியான வீடியோஸ் மட்டும் நீங்கள் அப்லோட் பண்ணலாம். இல்லையா ஃபேஷன் அண்ட் மேக்கப், அதுக்கடியில் நீங்கள் ஃபேஷன் பற்றி மட்டும், இல்லை மேக்கப் பற்றி மட்டும், இல்லையா இன்னொரு பிளேலிஸ்ட் ஐடியா சொல்கிறேன், ஃபிட்னஸ்னால் அது கீழே வந்து நீங்கள் ஃபிட்னஸ் ஐடியாஸ் மட்டும் தான் நீங்கள் அதில் போஸ்ட் பண்ணணும். ஸோ நீங்கள் லைஃப் ஸ்டைல் சேனல் வச்சுருந்தீங்கன்னா நீங்கள் டேரெக்டாக அந்த மாதிரி பிளேலிஸ்ட் க்ரியேட் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி வீடியோஸை அதுக்கு அடியில் நீங்கள் அப்லோட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வரைக்கும் இந்த வீடியோவில் ஒரு யூடியூப் சேனலை என்ன மாதிரி விதங்களை ஓப்பன் பண்ணலாம், ப்ளஸ் ஒரு யூடியூப்பில் என்ன மாதிரி ஃபீச்சர்ஸ் அண்ட் கஸ்டமைசேஷன்ஸ் இருக்குது, எப்படி வீடியோ ப்ரொடக்ஷன் பண்ணணும், மற்றும் எப்படி நிறையா சப்ஸ்கிரைபர்ஸ் அல்லது வியூவர்ஸ் பெறுதுன்னு இப்போ நீங்கள் பார்த்தீங்க. இப்போ நீங்கள் பார்த்ததெல்லாம் ஜஸ்ட் ஸ்னிப்பெட்ஸ். இந்த ஃபுல் ஃப்ளெஜ்ட் கோர்ஸ் ஆன் ஹவு டு ஸ்டார்ட் யோர் யூடியூப் சேனல் அண்ட் அதில் எப்படி லட்சக்கணக்கில் சம்பாதிக்கலாம், இந்த கோர்ஸ் நம்ம ஃப்ரீடம் ஆப்பில் தமிழில் A to Z இருக்குது. இந்த கோர்ஸை பார்த்துட்டிங்கன்னா நீங்கள் உடனே போய் உங்களோட யூடியூப் சேனலில் வீட்டிலேருந்தே ஆரம்பித்து அதில் லட்சக்கணக்கில் சம்பாதிக்க ஆரம்பிக்கலாம். ஸோ உடனே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் இருக்குது, அந்த லிங்கை கிளிக் பண்ணி நம்ம ஃப்ரீடம் ஆப்பை டவுன்லோட் பண்ணி இந்த கோர்ஸை பார்த்துக்கிட்டு நீங்களும் உங்களோட சக்ஸஸ்ஃபுல் யூடியூப் சேனலை உடனே ஆரம்பிக்கலாம். அது மட்டும் இல்லை, நம்ம ஃப்ரீடம் ஆப்பில் 3 விதமான கோர்சஸ் இருக்குது. பிஸ்னஸ் கோர்சஸ், பர்சனல் ஃபைனான்ஸ் மற்றும் ஃபார்மிங். உங்களுக்கு விவசாயம் ரொம்ப இன்ட்ரெஸ்ட் இருக்கா, விவசாயம் பண்ணணும்னு ஆர்வம் இருக்கா, அதுக்கான A to Z கோர்சஸ் இருக்குது. ஆர்கானிக் ஃபார்மிங்காக இருக்கட்டும், ட்ராகன் ஃப்ரூட் ஃபார்மிங், இல்லை வந்து பேஷன் ஃப்ரூட் ஃபார்மிங், இல்லை வெஜிடபிள் ஃபார்மிங், எல்லா விதமான கோர்சஸும் நம்ம ஃப்ரீடம் ஆப்பில் இருக்குது. இல்லை உங்களுக்கு பர்சனல் ஃபைனான்ஸ், ஸோ எப்படி பணம் சேமிக்கிறது, ஸ்டாக் மார்க்கெட்டில் எப்படி இன்வெஸ்ட் பண்ணுறது, மியூச்சுவல் ஃபண்ட்ஸ், இல்லைனா FDs, இந்த மாதிரி இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னா அதுக்கும் நம்ம ஃப்ரீடம் ஆப்பில் A to Z கோர்சஸ் இருக்குது. இல்லை எனக்கு பிஸ்னஸில் இன்ட்ரெஸ்ட்டு, வீட்டிலேருந்து எந்த மாதிரி பிஸ்னஸ் ஆரம்பிக்கலாம், ஒரு வில்லேஜ்லேருந்து எப்படி பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறது, கேண்டில் மேக்கிங் பிஸ்னஸ், இல்லை வந்துட்டு க்ளவுட் கிச்சன் பிஸ்னஸ், இல்லை வந்து டெரஸ் கார்டன் பிஸ்னஸ், இதெல்லாம் எப்படி ஆரம்பிக்கிறது, A to Z ஒரு விதமான எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது, குவாலிஃபிகேஷன் இல்லாமல் இந்த கோர்ஸ் நீங்கள் பார்த்தாலே போதும். நீங்கள் பார்த்ததுக்கப்புறம் உங்களோட சக்ஸஸ்ஃபுல் பிஸ்னஸ் நீங்கள் வீட்டிலேருந்தே கம்மி முதலீட்டில் ஆரம்பிக்கலாம். ஸோ எதுக்கு வெயிட் பண்ணிருக்கீங்க, உடனே போய் ஃப்ரீடம் ஆப்பை டவுன்லோட் பண்ணுங்கள். அப்புறம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோ லைக் பண்ணி எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். அப்புறம் இந்த சேனலுக்கு நீங்கள் புதுசுனா சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்புறம் இந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. அப்போ தான் நாங்கள் புது வீடியோ போடும்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து சேரும். நான் நெட்டாலியா, நான் உங்களை அடுத்த வீடியோவில் பார்க்குறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரீடம் தமிழ் யூடியூப் சேனல். கெட் வைஸ் பிரேக் ஃப்ரீ.